சுரா யூனிவர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரண்மனை 4 சுந்தர் சி இயக்கி திரைக்கு வந்திருக்கக்கூடிய திரைப்படம். சுந்தர் சி வந்து அவரே ஏசி சண்முகம் இருக்கார்ல, அவருடைய மகன் அருண்குமார் அவரோட சேர்ந்து சுந்தர் சியினுடைய நிறுவனமும் பென்ஸ் ஏசி சமூகத்தினுடைய நிறுவனம், இந்த இரண்டு நிறுவனம் இணைந்து இந்த படத்தை தயாரித்திருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி அரண்மனை 3 பாகங்கள் திரைக்கு வந்து விட்டன. இது 4வது பாகம். சுந்தர் சி அப்படின்போதே ரஜினிகாந்த் நடித்த திரைப்படம் வரை இயக்கியவர், பல வெற்றி படங்களை இயக்கியவர். உள்ளத்தை அளித்தா என்ற மாபெரும் வெற்றி படத்தை இயக்கியவர். காமெடி கலந்த கதைகளை நன்றாக இயக்கக்கூடிய அளவிற்கு திறமை படைத்தவர். மணிவண்ணனிடம் உதவி இயக்குநராக பணியாற்றி நல்ல அனுபவங்களை கொண்டவர். வர்த்தக ரீதியான அம்சங்களை வைத்து எப்படி ஒரு வெற்றி படத்தை கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டவர். மிகப்பெரிய நடிகர்களெல்லாம் வச்சு அவர் படங்கள் பண்ணி இருந்தால் கூட, அவரே பல படங்களில் கதாநாயகனாக நடித்திருந்தால் கூட, ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு பிறகு புதிய தலைமுறை அப்படின்றது, புதிய இயக்குநர்கள்லாம் நிறைய வந்தாச்சு. அப்படிலாம் வரும்போது திரைப்பட உலகத்தில் தொடர்ந்து தன்னுடைய இடத்தை தக்க வைப்பது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். தக்க வைப்பது அப்படின்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய, ஏன்னா இவரே கதாநாயகனாக நிறைய படங்களை நடிச்சு இப்படிலாம் ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி விட்டார். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய முன்னணி கதாநாயகர்கள் இவருக்கு எந்த அளவுக்கு கால்ஷீட் கொடுத்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் ட்ரெண்டுக்கு ஏற்றது மாதிரி இவரால் எல்லாம் படம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி சந்தேகம் எல்லா முன்னணி கதாநாயகர்களுக்கும் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி படங்கள் பண்ணிய இயக்குனர், இன்றைக்கி இருக்க ட்ரெண்டு வேறு, இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட் செட்டிங் அப்படின்றது வேறு, இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஃபாஸ்ட் ஃபில்ம் மேக்கிங் அப்படின்றது இல்லையா, அந்த விஷயங்கள் சுந்தர் சிக்கெல்லாம் வருமா அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டு பெரும்பாலும் கால்ஷீட் கொடுக்குறதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய முன்னணி நட்சத்திரங்கள் யோசிப்பாங்க, தயங்குவார்கள் அப்படின்றதான் உண்மை. அதனால் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு இவர் அரண்மனை ஃபஸ்ட்டு பார்ட் ஓடின உடனே இவர் புலிவாலை பிடிச்ச கேஸு அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு ட்ரெண்டை கையில் எடுத்துக்கிட்டார். நடிகர்களை நம்பி அப்படின்றத விட இதை மாதிரி அமானுஷ்ய விஷயங்களை வைத்து ஒரு கட்டிடத்தில், ஒரு அரண்மனையில் மிகப்பெரிய ஒரு ஆஜானுபாகுவான பிரம்மாண்டமான தோற்றத்துடன் இருக்கக்கூடிய அரண்மனைக்குள் பல திடுக்கிடும் சம்பவங்கள், திகில் காட்சிகள், இதை மட்டுமே வச்சு ஸ்பெஷல் எஃபெக்ட்டு, சிஜி இந்த மாதிரி மேட்டர்கள் வச்சுட்டு வெற்றி படங்களை கொடுத்து விடலாம். நடிகர்களை நம்புவதை விட காட்சிகளை நம்பி, திகில் காட்சிகளை நம்பி, மர்ம முடிச்சுகளை நம்பி, சஸ்பென்ஸை நம்பி, ஒரு சிஜி ஒர்க்குகளுக்கு முக்கியத்துவம் தந்து படத்தை எடுத்தால் நிச்சயமாக மக்கள் ரசிப்பார்கள். அது குடும்பத்தோடு வந்து, அப்படி குழந்தைகளோடு வந்து, அப்படி ஃபேமிலியோடு வந்து, எல்லாமே பசங்கள்லாம், அது வரைக்கும் ஒரு காமெடி காட்சிகள் தான் நல்லா வரும்ல, அப்படியே குதூகலமாக ஒரு பொழுதுபோக்கு படம் அப்படின்ற ஆங்கிளில் வந்து அப்படியே பாராட்டி இந்த படங்களை பார்ப்பார்கள் அப்படின்ற எண்ணம் ஒரு மனசுக்குள்ளே ஆழமாக தோன்றிருச்சு. ஏன்னா இந்த அரண்மனை பேட்டர்ன் மேட்டர் இல்லாமல் அவர் பண்ண படங்கள்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் இவர் வந்து பிரச்சனை இல்லாது, ரிஸ்க் இல்லாதுன்றது இந்த வகையான ஃபில்ம் மேக்கிங் அப்படின்ற மாதிரி நினச்சி 4வது பாகத்தை கொடுத்துருக்காரு. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த சந்திரமுகி படம் என்றைக்கு வந்துச்சோ, அந்த படம் எப்படி ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைந்ததோ, அதுக்கு பிறகு பி வாசுவை போன்ற இயக்குநர்கள் கூட அந்த சந்திரமுகியை விட்டு அவங்களால வெளியவே வர முடியல. சுந்தர் சி அதில் மாட்டிக்கிட்டார். அப்படியே ஒரு பெரிய அரண்மனை மாதிரி ஒன்று காமிச்சிக்கிட்டு, அந்த அரண்மனைக்குள்ளே ஒரு கூட்டமே, ஒரு 10 பேர்லேருந்து 20 பேர் வர ஒரு மிகப்பெரிய கூட்டமே உள்ளே என்ட்ரி ஆகிடுறது. என்ட்ரி ஆகி காமெடி கலந்த காட்சிகள்லேருந்து, காதல் காட்சிகள்லேருந்து எல்லா காட்சிகளையும் அங்கே வைக்கிறது. அவ்வளோ பெரிய அரண்மனையில் அவங்கெல்லாம் வேறு வேலை வெட்டியே இல்லாமல் இருந்தவங்களா இவ்வளோ நாள் வர, இங்கே வந்துக்கிட்டு டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கூட ஒரு சீன் கூட இருக்காது. அதெல்லாம் ஏதோ காற்றை குடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ கதாபாத்திரங்கள் இங்கே வந்துக்கிட்டு அந்த அரண்மனையில் 2.5 மணி நேரம், அதாவது நமக்கு 2.5 மணி நேரம், அங்கே வந்து நாள் கணக்கில் வரும். 2.5 hours படம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த 2.5 மணி நேரம் வந்து அந்த அரண்மனையில் என்னென்ன திடுக்கிடும் சம்பவங்கள் நடக்கின்றன அப்படின்னு சொல்லி எல்லாமே மேக்ஸிமம் காதில் பூ சுற்றுற மேட்டர்கள் தான், ரீல் அப்படின்னு தான் சொல்லலாம். திடீர்னு பார்த்தா ஏதாவது பொருட்கள் மேலே வந்து விடும், அலமரி கீழே சாயும், ஏதாவது காற்றுல ஏதாவது பறந்துக்கிட்டு போகும், இல்லாட்டி நெருப்பு பொறி பறக்கும், இல்லாட்டி அங்கங்கே ஏதாவது ஒரு டின்னு ஏதாவது உருண்டு ஓடும், ஒரு சேரு டேபிள்லாம் வந்து அப்படியே சாஞ்சி விழும், ஒரு மேலே இருக்க ஃபேன் வந்து அப்படியே அருந்து கீழே விழும். இதெல்லாம் எப்படி என்னன்றதெல்லாம் லாஜிக்கே இல்லை. சும்மா வந்து ஃபேன் வந்து இப்படி அருந்து விழுந்துருமா?
ஒரு சேர் டேபிள்லாம் ஆடிடுமா, சேர் டேபிள்லாம் உருண்டுருமா, அப்படியே பாத்திரங்கள்லாம் கிடு 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 கிடுன்னு நடுங்குமா, அப்படியே அப்பப்போ சில சவுண்டுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குமா. இதெல்லாம் எப்படின்னா ஒரு சின்ன பசங்க அம்புலி மாமா மாதிரி மேட்டர்கள் அப்படிங்க. இது வந்து ஆக்சுவலாக நம்ம இயக்குநர்கள் எல்லாரும் நிறைய பேர் அந்த அரண்மனையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து அப்படின்போது தெலுங்குலேயும் இந்த மாதிரி மேட்டர்கள் நிறையா ஓடிக்கிட்டு இருக்குது. தெலுங்கு படங்கள் இப்படி எடுக்கக்கூடிய சில படங்கள் வெற்றி கூட பெற்றுறது அப்படிங்களேன். தெலுங்கு பட பாணியில் எடுக்கப்படக்கூடிய தமிழ் படம் அதான் அரண்மனை 4. அந்த அரண்மனைக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிருது ஒரு மிகப்பெரிய கூட்டமே. அதில் சுந்தர் சி உள்ளே நுழைகிறாரு, கூடயே கோவை சரளா உள்ளே போகிறாங்க. அது பிறகு ஏற்கனவே யோகி பாபு, விடிவி கணேஷு, டெல்லி கணேஷு, ராஷி கண்ணா, இவங்கெல்லாம் அந்த அரண்மனைக்குள் நுழைந்தவர்கள். அது ஏற்கனவே அங்கே வந்து இருக்கக்கூடியது அப்படின்னா ஒரு சிறுவன் சிறுமி 2 பேர் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே சந்தோஷ் பிரதாப்பின் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கதாபாத்திரம். ஆக்சுவலாக அவங்க வந்து முதல்ல ஏற்கனவே அந்த இடத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு வரும்போது இப்போ அது வந்து தமன்னா நடிச்சிருக்காங்க. அந்த மனைவி சந்தோஷ் பிரதாப் அவருடைய மனைவி, அவங்களுக்கு ஒரு பையன் பொண்ணு 2 பேரும். இது ஏற்கனவே அந்த அரண்மனையில் அவ்வளோ பெரிய அரண்மனையில் ஒரு குடும்பம் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஆரம்ப காட்சியிலேயே படம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் ஒரு 1/4 மணி நேரத்துலேயே சந்தோஷ் பிரதாப் வாஸ் கில்டு. அதுக்கு பிறகு இவங்களும் இறந்துடுறாங்க சில காரணங்களை வைத்து. அது பின்னாடி எப்படின்றது பின்னாடி காமிக்கிறாங்க. தமன்னா அந்த பெண் குழந்தை வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடுது, பையன் இருக்கான். அதுக்கு பிறகு அந்த இறந்த தமன்னாவனுடைய அண்ணனான சுந்தர்சி அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி. அதுக்கு பிறகு என்ன நடந்தது, ஏன் சந்தோஷ் பிரதாப் கொல்லப்பட்டார், தன்னுடைய தங்கையான தமன்னா தூக்கில் தொங்கி இறந்து அப்படின்ற மாதிரி ஏன் தூக்கில் தொங்கி இறக்க வேண்டும், அந்த பெண் குழந்தை வந்து இப்படி வந்து கோமா ஸ்டேஜில் இருக்குது, என்ன நடந்தது, அதுக்கு பிறகு இந்த விஷயங்கள் தான். அது பிறகு இடையில காவல்துறை அந்த விஷயங்கள் எல்லாமே வரும். அது சிங்கம் புலி இதெல்லாம் அப்படிலாம் நடிச்சுக்கிட்டு KS ரவிக்குமார் கூட நடிச்சுக்காரு காவல்துறை அதிகாரியாக. இப்படி இதுதான் படம். அதுக்கு பிறகு அந்த அரண்மனையில் நடக்கக்கூடிய காட்சிகள், அது காமெடின்ற பேரில் யோகி பாபு, கோவை சரளா, விடிவி கணேஷ், மொட்டை ராஜேந்திரன் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு காமெடியே ஒர்க் அவுட் ஆகலைன்னு அர்த்தம். சுந்தர் சி பொதுவாக காமெடி சீன்ஸ் எல்லாம் அமைப்பார். இதில் வந்து வரட்டு காமெடின்றோம்ல, அவன் காமெடின்ற பேரில் ஏதோ பண்ணுறாங்க, அது ஒன்றுமே கிச்சு மூட்டினா கூட சிரிப்பு வர மாட்டேங்குது. அதுதான் உண்மை. நான் திரையரங்கில் வந்து ஆடியன்ஸோடு உட்காந்து தான் படம் பார்த்தேன். அப்படி ஒன்றும் காமெடி காட்சிகளை பெருசாக ரசித்தது மாதிரி தெரியல. ஏதோ ஒரு சில இடங்களில் ஏதோ சிரித்தாங்க, பாக்கி நேரங்களெல்லாம் பெருசாக சில காமெடி படங்கள்லாம் சந்தானம் நடிக்கக்கூடிய சில காமெடி படங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எந்த அளவுக்கு மக்கள் பெரிய அளவில் ரசித்தார்கள் அப்படின்றதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படிலாம் ஒரு மிகப்பெரிய அளவில் காமெடி காட்சிகள் ஒர்க் அவுட் ஆனது மாதிரி எனக்கு தோணலை. அதுக்கு பிறகு படத்தினுடைய ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஆக்சுவலாக பார்த்தா எங்கேயோ போயிட்டு இருந்துச்சு, ஜிக்ஸாகாக போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த ஒரு கொஹிசிவ்ன்றாங்கள்ல, ஒரு நேரேஷன் அப்படின்றது ஒரு தெளிவான நேரேஷன் இல்லை. அது நினச்ச பாதையிலாம் போய்கிட்டு இருந்துச்சு, துண்டு துண்டாக காட்சிகள் இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அமச்சூரிஸ் ஃபில்ம் மேக்கிங்கிற மாதிரி நானே ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக சுந்தர் சி வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டர், காட்சிகளை இன்னும் கொஞ்சம் நேர்த்தியாக அமைத்திருக்கலாமே, ஒரு பெர்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கே, திரைக்கதை தெளிவு இல்லாமல் இருக்கே அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ளே நினச்சேன். ஆனால் அந்த காதில் பூசுத்திர மேட்டர்ன்றது படம் ஆரம்ப காட்சியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிருச்சு. அதனால் இந்த மாதிரி படங்களில் போய் நம்ம பெருசாக லாஜிக்கு இதெல்லாம் போய் பார்த்துட்டு தெரிஞ்சோம்னா பிறகு நம்மளால் இது படம்னே நம்ம நினைக்க முடியாது. அதனால் நான் என்னை பொறுத்தளவில் இதை மூளையை அடகு வச்சுன்றோம்ல, அந்த மூளையை கலட்டி வச்சுட்டு தான் நான்லாம் திரையரங்கில் உட்காந்துருந்தேன். ஏன்னா நான்லாம் ரொம்ப சத்யஜித் ரேஞ்சு படங்கள்லாம் பார்க்குற ஆள். எனக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டன்றதை யோசிங்க. சத்யஜித் ரே, ஷியாம் படங்கள், மிருனால் சென், கிரீஷ் கர்னாட், கிரீஷ் காசரவல்லி, KG ஜார்ஜ், அடூர் கோபாலகிருஷ்ணன், இந்த பேட்டர்ன் ஃபில்மை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஆள். அப்போ எனக்கு எவ்வளோ பெரிய தண்டனையாக இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். பட் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு போய் போகலை. நான் ஏற்கனவே ஒரு மலையாள படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன். அந்த மலையாள படத்துக்கு ஆக்சுவலாக யாருமே ஆள் வரல. இவ்வளோக்கு அந்த படம் நேற்று ரிலீஸ் டே, ஓப்பனிங் ஷோ வந்து டொவினோ தோமஸ் ஆக்ட் பண்ண படம் நடிகர் அப்படின்னு ஒரு படம், ஒரு ஆள் கூட வரல. ஆக்சுவலாக ஒரு ஆள் கூட வரல அப்படின்போது பிறகு அந்த ஷோ டைமிங்கில் வேறு என்ன படம் இருக்குது அப்படின்னு போகும்போது இது மாதிரி அரண்மனை படம் 4 இருக்குது. அது நிறைய ஆளுங்க நிறையா போனாங்க. ஏன்னா பசங்களுக்குலாம் லீவ் டைம் வேறு. இந்த பேட்டர்ன் ஃபிலிம் தான் இப்போ பசங்க நிறைய விரும்பி பார்க்குறாங்கல்ல. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எல்லாமே பெற்றோர்கள் கூட இப்போ குழந்தைகளாக மாறிடுறாங்கல்ல. 50 வயசு 60 வயசு 70 வயசு இருக்கவங்க கூட
ஒரு 8 வயசு 6 வயசு குழந்தைகள் 5 வயசு குழந்தைகளாக தான் இருக்கிறாங்க. அவங்க அந்தளவுக்கு தான் அந்த வகையான படங்கள் பார்க்குற அளவுக்கு தான் தங்களை தயார் பண்ணி வைத்திருக்கிறார்கள், தங்களை மூளைகளை தயார் பண்ணி வைத்திருக்கிறார்கள் அப்படின்றத நமக்கு நல்லா தெரியும்ல. அதனால் இதுக்கு பெரிய அளவில் கிட்டத்தட்ட பார்த்தா ஐ திங்க் ஒரு 3/4 தியேட்டர் ஃபுல் ஆயிடுச்சு. அது யோசிங்க. ஒரு என் கணிப்பு அந்த கெப்பாசிட்டி ஒரு 250 பேர் உட்கார கெப்பாசிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த திரையரங்கு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 150 125 150க்குள்ளே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60% தியேட்டராவது ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என் கணிப்பு. அது அந்த வகையில் பார்த்தா பரவாயில்ல, பாதி தியேட்டருக்கு மேலே ஃபுல்லாக இருந்துச்சுல்ல அப்படின்னு அப்படியே படத்தை பார்த்தாங்க. ஓரளவுக்கு அந்த பெற்றோர்கள்லாம் ஓரளவுக்கு அந்த படத்தை ரசித்தது மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக நமக்கு பிடிக்குது பிடிக்கலன்றது ஒரு கிடக்கட்டும். இங்கே இருக்க பீப்புள் வந்து சுந்தர்சிக்கு தேவை என்ன? மக்கள் படம் பார்க்கணும், ஸ்கூல் டேஸாக இருக்குது, லீவாக இருக்குது, எல்லோரும் அப்படி பசங்கள்லாம் வந்து அப்படி ஒரு 2 வாரம் இந்த படத்தை பார்த்தாங்கனாலே போதும், கல்லா ஃபுல்லாக போயிடும் அப்படின்றதான் மேட்ரு. அந்த வகையில் அவர் எதிர்பார்த்து இந்த கரெக்டான டைமில் ரிலீஸ் பண்ணின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ காஞ்சனா படம்லாம் கரெக்டான இந்த இந்த பேட்டர்ன் இந்த காலகட்டத்தில் தான் ரிலீஸ் ஆச்சு. அது அது ஒரு சரியான டைம். இப்போ ரிலீஸ் பண்ணது கரெக்டான டைம். அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் தெளிவில்லை இருந்தால் கூட ஒரு அடுத்து என்ன அப்படின்றது மாதிரி கொஞ்சம் நினைக்கக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு கொஸ்டினோட படத்தை பண்ணியிருந்தார். செகண்ட் ஹாஃப் வந்து கம்பேரிட்டிவாக பரவாயில்ல, பெட்டர் ஃபில்ம் மேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். அதில் என்னென்னா இவர் வந்து புத்திசாலித்தனமாக இவர் ஒரு என்ன பண்ணுறாரு, திகில் காட்சி, மர்ம காட்சி, திடுக்கிடும் சம்பவங்கள் இப்படிலாம் ஒரு பக்கம் இருந்த அமானுஷ்ய விஷயங்கள் அப்படின்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த பசங்களை காப்பாற்றுறதுக்காக ஏற்கனவே இறந்த தமன்னா வந்து பசங்களை காப்பாற்றுறதுக்காக அந்த அரண்மனையில் ஆவி வடிவத்தில் இருந்து போராடி இந்த பசங்களை இப்போ கூட அந்த 2 பசங்களையும் அந்த கோமா ஸ்டேஜ்லேருந்து அந்த பொம்பளை பிள்ளை வந்து ரிலீவ் ஆயிரும். அதுக்கு இந்த 2 பசங்களையும் தான் இறந்த பிறகு கூட எப்படி குழந்தைகளை வந்துட்டு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவங்க உயிருக்கு எந்த கேடும் வரக்கூடாதுன்றதுக்காக அவர்களை பெற்ற அந்த தாய் எப்படி போராடி தீய சக்திகளிடமிருந்து காப்பாற்றுகிறார்கள்னு ஒரு மேட்டர் வச்சுட்டாங்க. இது போதாதா நம்ம ஃபேமிலி லேடிஸ்க்கு, குடும்ப தலைவிகளுக்கு, குடும்ப தலைவர்களுக்கு இது போதாதா? இது ஒரு மேட்ரு, லேடி ஓரியன்ட் மேட்ரு. அதாவது இறந்த பிறகு கூட தனக்கு பிறந்த பசங்களை காப்பாற்றுவதற்காக போராடக்கூடிய பாசத்தின் சின்னமான தாய் அம்மா தமன்னா அப்படி இப்படி ஒரு மேட்ரு வச்சுட்டாங்க. அது பிறகு கூட இன்னும் சொல்ல போனால் ஒரு பாட்டு கூட வச்சுட்டாங்க. பசங்களை இப்படியே நல்லா தூங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க அன்பு பாசத்தை செலுத்தி அப்படின்ற மாதிரி செகண்ட் ஹாஃபில் கூட அது இறந்தாச்சு அந்த கேரக்டர் ஆரம்பத்திலே. அது பின்னாடி வந்து அப்படி ஒரு பாட்டு கூட வச்சுட்டாங்க பசங்க கூட வச்சு. அந்த கேரக்டர் ஏதோ உயிரோடு இருக்கிற பேட்டர்னில் உயிரோடு இல்லை, ஆனால் அது அப்படி ஒரு சாங்கு, ஒரு பிளேஸ்மெண்ட், ஒரு இடத்துல பொருத்தமான பிளேஸ்மெண்ட்டில் ஒரு சாங் வச்சுருக்காங்க அப்படின்றது ஒன்று. அது பிறகு இது பசங்க மேட்டர்னு ஒன்று ஆகிருதுல. அதில் வந்து பெண் குழந்தைக்கு எப்போ வேணாலும் கொல்லப்படலான்ற மாதிரி ஒரு தீய சக்திகள் போராடி முயற்சி பண்ணி அப்படிங்கும்போது இந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. சுந்தர் அந்த வகையில் பார்த்தா ஒரு அதான் சொன்னேன் நான் உங்களுக்கு, இந்த கமர்ஷியல் ஃபில்ம் மேக்கிங்கிறது நல்லா தெரிஞ்ச ஒரு சுந்தர்னு. அதனால் இதெல்லாம் இந்த புத்திசாலித்தனம்லாம் அவருக்கு நல்லா இருக்குது. அதாவது ஆடியன்ஸை வந்து 2 மணி நேரம் எப்படி உட்கார வைக்கிறதுன்றது ஒன்று. அது கரெக்டான லேடி ஓரியன்ட் மேட்டர்னு ஆக்கிடுறோம், ஃபேமிலி ஓரியன்ட் மேட்டர் ஆக்கிடுறோம். அதேமாதிரி பசங்க அந்த படத்தை பார்க்க வராங்க, பசங்க ரிலேட்டட் மேட்டராகவும் ஆக்கிடணும். அந்த 2 குழந்தைகளையும் படம் ஃபுல்லாக விட்டு அந்த பெண் குழந்தையை வந்து விரட்டி அப்படி இப்படிலாம் வரும்போது அந்த பெண் குழந்தை வந்து எப்படி ஒரு மிகப்பெரிய கட்டிக்கிட்டு இருக்க கட்டடத்தில் மேலே எல்லாம் மேலே ஏறி தொங்கி அப்படியே உயிரை பணையம் வைத்து அந்த எப்படி அவங்ககிட்ட இருந்து இது தப்பிக்குது அப்படின்றப்ப இது வந்து கிளைமேக்ஸ் வரை இதை மெயின்டைன் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. அதுக்கு பிறகு என்னென்னா ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு இது தீய சக்தி இந்த குழந்தை எப்படியாவது 2 பேரும் கொண்டாச்சு. ஆக்சுவலாக 3 பேரை கொல்லணும், 2 பேரும் கொண்டாச்சு. இன்னும் ஒரு பாக்கி இருக்கிறது அந்த குழந்தை மட்டும்தான், பெண் குழந்தை மட்டும்தான், இந்த சிறுமி. அந்த சிறுமியையும் தீர்த்து கட்டணும், இது நோக்கம். அப்போ இதை காப்பாற்றுவதற்கு என்ன அப்போ வந்து தெய்வ சக்திகிட்டிருந்து இது காப்பாற்றப்பட வேண்டும், தெய்வ சக்தி காப்பாற்ற வேண்டும், கடவுள் காப்பாற்ற வேண்டும், தீய சக்திகளிடமிருந்து கடவுள் இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும். அவர்களுக்கு இந்த சிறுவனுக்கோ சிறுமிக்கோ எதுவுமே நடக்கக்கூடாது. இந்த பேட்டர்னில் படத்தோட கிளைமேக்ஸில் அந்த ஊரில் திருவிழா நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு மேட்டரை கொண்டு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய திருவிழாவை நடத்துறது மாதிரி கொண்டு வந்து அப்படியே கட் அவுட் இதெல்லாம் மிகப்பெரிய கடவுளுக்கு மிகப்பெரிய கட் அவுட் இதெல்லாம் வச்சு அதில் வந்து படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் ஒரு சாங் வச்சுட்டாங்க. அந்த சாங்கில் வந்து குஷ்புவும் சிம்ரனும் ஆடுறாங்க பக்தி பெருவெள்ளத்துடன். வழக்கமாக ஃபெஸ்டிவல் சாங்கு அப்படின்னா எப்படி இருக்குல்ல, ஒரு கூட்டத்தோடு அப்படியே போட்டு பட்டு புடவையை கட்டிக்கிட்டு அப்படியே பக்தி பெருவசத்துடன் பக்தி பரவசத்துடன் அப்படியே ஆடுவாங்கள்ல, அந்த பேட்டர்னில் வந்து குஷ்பு சிம்ரன் 2 பேரும் அப்படியே பக்தி பெருவெள்ளத்தில் மிதந்து அப்படியே நடனம் ஆடுகிறார்கள் கோவிலுக்கு முன்னால், கடவுள்களுக்கு முன்னால். அப்படி இருக்கும்போது அந்த கடவுளுடைய கட் அவுட்டு இதெல்லாம் அப்படியே பெருசாக இருக்குது. அப்போ வந்து அந்த தீய சக்தியை கடவுள் எப்படி அழிக்கிறது, அந்த சிறுமியை எப்படி அந்த தீய சக்திகளிடமிருந்து காப்பாற்றுகிறது,
இதான் கிளைமேக்ஸ். அதில் சிஜி அப்படியே சிஜி ஒர்க் பண்ணிட்டாங்க. அதில் அப்படியே வழக்கமாக நெருப்பு பொறிகள் பறக்க அப்படி ஒன்றுக்கு ஒன்று மோதி கீதின்லாம் வரும்ல, அம்பு ஒன்றுக்கு ஒன்று ஈட்டி எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று மோதும்ல, தீய சக்தி தெய்வ சக்திக்கு இடையில மோதல்லாம் உண்டாகி அதை போட்டு அப்படியே சுக்குனுங்கிறத காலி பண்ணும்ல, அப்படியே அந்த தீய சக்தி அது ஒரு பெரிய கட் அவுட் மாதிரி இருந்தால் அது அப்படியே நிலை குலைந்து அப்படியே எரிஞ்சு பஸ்மமாகி அப்படியே கீழே விழும்ல, அது இந்த பேட்டர்ன்லாம் வச்சு அப்படியே திரையரங்கில் உட்காந்துருந்தார். ரொம்ப பக்தி வெள்ளத்தில் மறந்து போயிருந்தார். அப்படியே தன்னை மறந்து அப்படியே அந்த தீய சக்தியை அழித்த உடனே அப்படியே கைதட்டினார். தன்னை மறந்து அப்படியே அந்த பக்தி பரவசத்துடன் கைகளை தட்டினார் அப்படின்றது அதுவும் உண்மையாக நடந்தது தானே. நம்ம திரையரங்கில் நடக்கும்போது எல்லாமே இருந்தால் நம்ம சொல்லி ஆகலாம். அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சுமார், செகண்ட் ஹாஃபும் பரவாயில்லை. படம் ஓடுவதற்கான அம்சங்கள் படம் முழுக்க இருக்கிற அளவுக்கு என்ன பண்ணணுமோ இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காரு சுந்தர் சி. கிட்டத்தட்ட சந்திரமுகி பேட்டன் மேட்டர் தான் இதுவும். ஆக்சுவலாக இது என்ன, இந்த ரிலீஸ் ஆன டைம் வந்து பசங்களுக்கு விடுமுறை காலம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதுனால இது ஒரு மிக தலையில் கொண்டாடப்படுற அளவுக்கு படம் இல்லைன்னா கூட ஒரு பொழுதுபோக்கு படம்ன்றது மட்டும் நினைக்கக்கூடாது. இதில் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு தீய சக்தியை தெய்வ சக்தி எப்படி அழிக்கிறது, குழந்தைகளை எப்படி காப்பாற்றுகிறது அப்படின்ற பல மேட்டர்லாம் ஸ்டாரில் அந்த சிறுமியை எப்படி அந்த தீய சக்தியிடமிருந்து கடவுள்கள் காப்பாற்றுகின்றன அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சாங்க. அதனால பொதுவாக எனக்கு தெரிஞ்சு இது கிராமங்கள் வரை இந்த மக்கள் இந்த படத்தை ஒரு தடவை பார்ப்பாங்க. ஒரு தடவை பார்த்தாலே போதும் இல்லை. ஆக்சுவலாக சுந்தர் சியை பொறுத்தளவில் என்னென்ன, படம் ஓடணும், காசு வரணும், அவ்வளோதானே. அநேகமாக அந்த படம் பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கும்னு நினைக்கிறேன். பெரிய அளவில் அப்படியே ஓடலை அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லாமல் போகும். பரவாயில்லாமல் போய் அமௌண்ட்டு கவர் ஆகி லாபம் வரும். அந்த வகையில் பார்த்தா வியாபாரம் அப்படின்னு, ஏன்னா அவரும் வியாபாரத்துக்கு தானே அந்த படத்தை பண்ணியிருக்காரு, காசு சம்பாதிக்கணும் அப்படின்றக்காக தானே. அநேகமாக காசு சம்பாதிக்கணும்னு அவர் நினச்சி பண்ண அந்த அட்டெம்ப்ட் வந்து வெற்றி பெறும்னு நினைக்கிறேன். அவருக்கு பணம் இதில் கிடைப்பதற்கு, நல்ல பணம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கான அம்சங்கள் இதில் இருக்குது. அதனால் வந்து இதில் வந்து படம் பார்க்க வர்றவங்க எதுவுமே பெரிய சிந்தனையாளர்களாக ஒன்றும் வரப்போகிறது இல்லை. அவங்க 2.25 மணி நேரம் வந்து ஆக்சுவலாக ஒரு ராமநாராயணன் பேட்டன் ஃபில்மை பார்க்கணுன்னு நினச்சி வர போகிறாங்க. அந்த வகையில் இது ஒரு கொஞ்சம் காஸ்ட்லியாக நல்லா செலவழித்து எடுக்கப்பட்ட ராமநாராயணன் பேட்டன் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஹிப்காப் ஆதி அவர் தான் வந்து இதில் வந்து இசையமைப்பாளர். அதனால் அந்த படம் முடிஞ்சு வரும்போது பாடல்கள் எல்லாம் மனசில் ஒன்றும் நிற்கலை. பட் இந்த பேட்டன் ஃபில்முக்கு ஒரு பாட்டு எப்படி ட்ரேட்மார்க் சாங்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, இதுக்கு எப்படிப்பட்ட பிராண்டு பாடல்களை போடணும்னு இருக்குல்ல, அந்த பேட்டன் பாட்டுகளை போட்டு ஃபில்லப் பண்ணியிருக்காரு ஹிப்காப் தமிழா. அதுக்கு பிறகு ஹிப்காப் ஆதி. அதுக்கு பிறகு படம் முடிஞ்சு வரும்போது பார்த்தா ரீடிங் அந்தந்த காட்சிகளுக்கு எப்படி பண்ணுறோமோ அந்தளவுக்கு அப்படியே ஒரு யூஸ்வலாக பண்ணுறது தான். ஒன்று இசையெல்லாம் தனிப்பட்ட முறையில் குறிப்பிட்டு கூறக்கூடிய அளவுக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த காட்சிகளுக்கு என்ன தேவையோ, தன்னால் என்ன முடியுமோ அதை ஹிப்காப் ஆதி செய்திருக்கிறார் அப்படின்றதான் உண்மை. அதனால் ஒன் டைம் வாட்ச் அப்படின்றாங்க. அந்த ஒன் டைம் வாட்ச்னு ஒரு முறை வந்து பொழுது போக வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த வெயிலிலிருந்து விடுபட்டு ஒரு 2.5 மணி நேரம் எங்கேயாவது திரையரங்கில் உட்காந்துக்கிட்டு அப்படியே ஏசியில் உட்காந்துட்டு வரலாமே அப்படின்னு மனதில் நினைக்கக்கூடியவர்கள் இந்த திரைப்படத்தை, அரண்மனை 4 திரைப்படத்தை பார்க்கலாம்.